இரவுள்ள பேசவும் முடியுமா சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்கள் சிரிக்கவும் முடியுமா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா நட்சத்திரத்தை மற்ற புகழில் பார்க்கவும் முடியுமா உண்மையான காதலுக்கு கடையை வர விரிவில்லையே பொய்யான காதலுக்கு வாழ்டாயில் துணவல்லையே உண்மையான காதலுக்கு கடைசி வரை விரிவில்லையே பொய்யான காதலுக்கு வாழ்டாயில் துணையில்லையே உன்னை பார்க்க வந்த நொப்பங்கார இருந்தானே என்ன வண்ண போறானோ சூம்பி விட வாரானோ நட்சத்திரத்தை மட்டும் பகலில் பார்க்கவும் முடியுமா மொட்டை இரவுல பேசவும் முடியுமா வானத்தில நிலவு வரும் திருப்பவனோ பையாத்து தண்ணி வரும் வாழ உணவு சேர்ந்து வரும் நானும் பல விழிச்சா கூட வரும் ஜாதி ஜனம் வருந்தால் என்ன ஜாதி மதம் வருந்தால் என்ன நிலவா நான் வருவேன் முள்பாவடையோட மறுபடி நட்சத்திரத்தை மற்ற பகலில் சொல்லவும் முடியுமா அந்த சூரியம் கூட முட்டை இரவுல பேசவும் முடியுமா குச்சு குச்சு ரகுமா எனவே கூட ஜாதி நாம கொல்லி குச்சு குச்சு ரகமா வரமா குஞ்சு பெஜ ஒன்று ஒன்று தரமா நட்சத்திரத்தை மற்ற பகலில் குச்சு குச்சு ரகமா எனவே நட்சத்திரத்தை மற்ற பகலில் பார்க்கவும் முடியுமா சூரியம் கூட மற்ற இரவுல பேசவும் முடியுமா சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா காதல்ல தோல்வி என்ற இளைஞனுடைய வேதனை பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா ஒரே வாட்டில் அந்த நாரதர் மூஞ்சூர் மண்டையை காலி பண்ணிட்டேன் எங்களது தாய் கிராமம் டி பிள்ளத்தி என் அன்பு மாமா எம்எம் மூர்த்தி இங்கே திருப்போணத்தில் ராட்டினம் போட்டிருக்காங்க எங்கள் மாமா மூர்த்தி ஆமாம் அவர் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிறார் நன்றி 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 இது வேண்டாண்டா பயங்கரமான ஆளாக இருக்கேன் கண்ணாடி தான் விளங்காமல் போட்டிருக்கேன் வந்தார் ஒரு சாமியார் இடிலாம் பண்ணக்கூடாது இந்தா வீட்டுக்கு போக வழி இல்லாமல் தெரியும் அவன் என் தம்பிடா சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா இதே திருப்போணம் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் தமிழ் உச்சரிப்போட பேசி இன்னைக்கு இயற்கை எழுதி விட்டார் அன்பு மாமா அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்ச வேணா ராசாக்கூர் என் சித்தப்பேன் அர்ரா கிடையாது போடுறா அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவன் இவங்களுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்தாரு மேடையில் எங்க தாத்தா பருச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணாம் புதுக்கோட்டை முத்தப்பா அவங்க சித்தப்பா எல்லாத்தையும் சந்திச்சேன் சாம்சனை சந்திச்சேன் அவ கிரிக்கெட் வீரனா ஒரு பால் ஒயிடா போயிடுச்சு அந்த சாம்சன் வையாவூரி செந்திலு உனக்கு எனக்கு வம்பூருக்கு திருப்புவனம் கோட்டையில முட்டுவோம்டான்னு சொன்னேன் சரி ஆனா உன் தோப்பு முடி என்னை அள்ளுது என்னை பத்தி உனக்கு தெரியாது டோட்டல் நடிகர் சங்கத்துல கிரிமினல் கிரிட்டிக்கல் லூஸ் பப்புன்னா அந்த எம்கேஆர் தான் இந்த ஒரு ஆள் போதும் எந்த தொகுதியிலும் நான் ஜெயிக்கவே முடியாது என்னைய உசுப்பேத்தியே இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டாய் இன்னும் என்னைய அந்த எதிர்த்தாப்புல பருத்திப்பால் கடை ஓடாம என்னை விட மாட்டேன் எந்த ஊர்ல பருத்திப்பால் உப்பை கலந்தாங்க வியாபாரம் வியாபாரத்துல முந்திரி பருப்பா இருக்கணும்
சாமியாரை எதிர்பார்க்கிறேன். எக்கோ எக்கோ வை. எப்ப வருவாரோ வருவாரே எல்லா நாடகமும் மற்ற நாடகத்துல எந்த நாடகத்தையும் திணிக்க முடியாது. ஆனா அந்த வள்ளிதர்ம நாடகத்திலே எல்லா நாடகத்தையும் சேர்க்கலாம். ஒரு உள்ள கைதட்டல பருப்பு. என்னது காவலரை காணாம? காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வீட்டுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. கிறுக்கு என்றால் தமிழிலே அகராதியில் பெயர் ஆர்வம் என்று அர்த்தம். நல்ல விஷயம் தான். ஆர்வமா இருக்கீங்க. நல்ல விஷயம். என்ன காது வச்சிருக்கியா? ஆர்வம்னா அது கோளாரா மாறிடக்கூடாது தம்பி. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அதுக்கு பேரு கோளாறுன்றேன்? கோளாறுன்னு வச்சுங்களே கோல் ஆறிடும். கைதட்டலாம். நான் பேசினா மழையும் வரும், மலை மாதிரி கைதட்டு வரும். சரி, எது வேணாலும் வந்துட்டு போகுது. நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. தாத்தாவு கண்ணு இருந்தா கொஞ்சம் கனமா விழுகட்டும். எனக்கு காசு எங்க அப்பையும் காசை கொடுத்துட்டு போயிட்டாரு. மந்திரிய கூப்பிட எவ்வளவு எண்ணத்துல இருக்கேன் நான் தான் கிளம்பிடுவேன். என்னைய சொன்னேன் நொப்பம் என்னைட்ட கேள்றா. அப்பனுக்கு மயன் தான் நீங்க. நான் என்ன ப்ரோ நீக்குற பல்பு வேற? நான் அப்பனுக்கு மயன், நீ அப்பனுக்கு மயனா? செந்தில் வையா ஒரு போக முடியாத அப்புறம் அதான் ஒரே ஆறதான். இப்ப நல்ல ரோசக்காரன் வாங்கி கொடுத்த பருத்தி பழக்காக்கு எங்க எனக்கு வாங்கி கேட்டேன். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் டிஃபன் பாக்ஸ்ல ஊத்தி வச்சிருக்கேன். எங்க நீ ஊத்தி வச்சா? நீ நான் எப்படா வெளியில வருவேன்னு நீ வாங்கி கொடுப்ப. எனக்கு தெரியும். டான்ஸ் பாக்ஸா? நான் அப்பனுக்கு பிள்ளை, நீ அப்பனுக்கு பிள்ளை இல்ல. அது எங்க ஆத்தாவுக்கு பிள்ளை. அப்படி சொல்லு. என்ன தெரியும்? உங்க அப்பாவுக்கு நீ பிள்ளை இல்ல தானே? நீ உனக்கு என்ன தெரியும்னு நீ வந்து பேச வந்திருக்க? உனக்கு என்ன தெரியும்னு திருப்போன வரைக்கும் வந்துட்டேன். இதுவரையும் நீ பேசினது உன் பருப்பு வந்திருக்கான். எனக்கிட்ட வேகாத தம்பி, அது கொஞ்சம் கவனமாவே இருந்துக்க. ஆமா, பெரிய என் சித்தப்பே ராஜா கூற ஆறுமுகம். ஆமா, ஒரு பெரிய அப்படியே பொன்னமராதி ஆறுமுகம் கிளிக்க போற. நான் நாடகத்துக்கு வரும்போது பொன்னமராதி பக்கம் வேர்க்கலையை தின்னுட்டு உட்காந்து பாத்தியா இல்லையா? சரி, நான் நாடகத்துக்கு வரும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? செந்தில் நீ வந்து 10 வருஷம் ஆகுது செந்தில். மடப்புறம் காலிவுல காசை வெட்டி போட்டு போயிட்டே இருப்பான். நீ காசை வெட்டி போய் அகராதி இதெல்லாம் பேசாத செந்தில். பொள்ளாச்சிக்கு போய் மாசாணி முளையார சாப்பிட்டு போயிருவேன். சித்தப்பு மையன், நீ பெரிய மையன். அது உள்ள இந்த வெளியில வந்தா நாடகத்துல யாரு மூத்தாளு? மூத்தாள் நாடகத்துல யாரு? யாரு மூத்தாளு? அண்ணே இந்த லாரியை ஒரு உனக்கு என்ன? உனக்கு என்ன? லாரி அப்படி ஒரு திருப்பு இப்படி திருப்பிட்டு போனேன். ஏய் விட்டு போயிருவேன். அப்புறம் இங்கேதான் திருப்ப சொல்ற. அது இவங்க பெரிய பாதையா அவரும் பெரிய ரெண்டாவது இடிக்கேன். பெரிய பெண் சித்தப்பேன் அத்தனை மாயமச்சனை எவனுமே இல்ல. எல்லாருமே பெரிய பெண் சித்தப்பேன் தானா? இது செம்பரியாட்டு புடுக்கையா என்னது? ஏய் மெதுவா போனே அண்ணே. அண்ணே மேல ஒயர் இருக்குனே. போங்க போங்க மெல்ல போங்க தம்பி. இந்த வயர்லாம் இப்படி பண்ணக்கூடாது. நீங்க ரோட்டை பேத்து போட்டிருக்கணும் கீழே.
சங்கம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது, அந்தமில்லாவன் அவைக்கு வரக்கூடாது, அடுப்பறிக்க போகும்போது எவனும் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடுன வடு. ஆமா, ஏன் அது வேறு வடு? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. தொட்டரு தூரும் மலைக்கேனே அந்த காலம், தொட்டு சுச்சியை போடு போரு போடு இந்த காலம். கை தட்டலாம். சுச்சியை போடுறேன், அதான் போடுறேன். சும்மா கிடையாது, தலைக்கு மணற்கேணியை தோண்ட தோண்டத்தான் நீர் ஊறும். அது போல பல நூட்களை ஆழ்ந்து கற்க கற்கத்தான் அறிவு வளரும். அறிவு இருக்கா? அறிவு இருந்தா இதுக்கு என் நடத்த பார்க்க வர படிச்சாதான் அறிவு வரும். படிக்கணும், என்ன பல நூட்களை ஆழ்ந்து கற்கணும். அம்மா புது மண்டபத்துல நீ 1 கோடி ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்ச, படிக்கணுங்க. பேக்குள்ள ஒரு செக்ஸ் புக் போட்டிருக்க, அது நான் படிக்கிறேன். அது சகில அறிவிட்டு அத்தை புக். உனக்கு என்ன விஷயம் தெரியுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு. என்ன இருக்கு? உனக்கு இல்ல. திருப்போணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. உனக்கு சம்பந்தமே இல்லைங்கிற விஷயத்த நான் சொல்ல வர்றேன். திருப்போணத்துலதான் எங்க அத்தை மக வாக்கப்பட்டிருக்கு. எந்த சந்தவனா, எந்த சம்பந்தம்? திருப்போணத்து சம்பந்தம் உனக்கு கேட்கல. இந்த இடம் என்ன இடம்? பலாமேடை. வம்பா அரவாங்க போறாண்டோ. வேலிமலை சாரல். அப்படி பேசுங்க. கதையின் சாராம்சத்தப்படி வேலிமலை சாரல். வேலி எதுக்காக வேலிமலை சாரல்னு பேர் வந்தது? வேலி அடைச்சதுனால வேலிமலை சாரல், மைக்கு அடைச்சதுனால மைக்கு மலை சாரல். ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டானா? உன்னை லூஸ் ஆக்கி நான் இங்க இருந்து நான் சிந்தலக்கரை அனுப்பிடல. முதல்ல தெரிஞ்சுக்க, அப்புறம் ஒரு நேரத்தை போல ஆமைகிட்ட பேசுற மாதிரி. ஐயா நீங்க கிறுக்கு பிடிச்ச வய, நான் கிறுக்கே அவங்களுக்கு பூரா நான் வாத்தியார். ஆமா ஆமா, நீங்க கிறுக்கு பயலுக்கெல்லாம் வாத்தியார். கேனப்பைய ஊர்ல இல்ல 12 பேர் காசு வாங்கினாங்க, 7 பேர் தான் இருக்காங்க. கைதட்டல சரியா? எங்க அண்ணைய வந்துட்டாங்க. உன் கதை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா கிடையாது. சரிங்க, நல்ல விஷயம் தான். வேள்வி நடத்தினால வேள்விமலை சாரல் அப்படிங்கறதுனாலதான். வேள்விங்கிறது என்னங்க? யாகம். யாகம் அப்படின்னா தீ, தீ மூட்டுதல் கிடையாது. தப்பு. வேள்வி என்றால் யாகம், யாகம் என்றால் தீ கிடையாது. ஃபயர். நீ ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். இந்த அகராதி எல்லாம் தட்ட வேணாம். அண்ணே இப்படி நெருப்பு தட்டனா. இப்ப நான் கேக்குறேன், நெருப்பு அக்னி ஜுவாலை மூட்டி அங்கே தீபம், தீபம் ஏற்றால என்னன்னா வேள்வி நடத்துறாங்க. ஆமா. யார் நடத்துறது? ஐயர். யாகம் வந்து ஐயர் தானே வளர்ப்பா கும்பாயத்துல. டேய், முனிவர்கள் ரிஷிமார்கள் சாமியார்கள் நடத்தக்கூடியது யாகம், வேள்வி யாகம். அப்படி நடத்துறாள் இல்லையா? அப்ப ஐயர் நடத்துற ஹோமம். அந்த காலகட்டத்துல ரிஷிமார்கள் சாமியார்கள் யாகம் நடத்தினாங்க. இந்த காலகட்டத்துல ஒரு சாமிக்கு நேர்த்திக்கடன் வைக்கணும்னா இப்ப தீச்சட்டி எடுத்துட்டு போறாங்க. மடப்புற காளியம்மன் கோயிலுக்கு தீச்சட்டி ஏந்தி கையில போனதை பாத்தியே இல்ல? எல்லா முத்துமாரியம் கோயிலுக்கு எடுப்பாங்கயா அந்த காலத்துல. ஆமா சாமி. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? வேள்வி நடத்தி இறைவனுடைய அருளை பெற்றார்கள். இப்ப அக்னி சட்டி எடுத்து போய் இறைவனுக்கு ஆத்தாளுக்கு அந்த பரிகாரத்தை தீர்க்கிறாங்க. எதுக்காக கையில அக்னி சட்டியை ஏந்தி செல்கிறார்? என்ன காரணம்? அக்னி சட்டியை ஏந்துவதனால் என்ன பலன்? எதுக்காக ஏந்துறாங்க? கேள்வி கேட்கிறியா? சிறுத்தை சிக்கி இப்ப சிதஞ்சு நாரி நாத்தங்களா ஓட பாரு. கரடி மயிரை புடுங்கி தாயத்தை தெரிச்சு போட்டவங்க நாங்க. அட பல்ல புடுங்கி நீ கரடி பல்லுன்னு வித்தவன் தான்டா. அக்னி சட்டி என்பது என்ன சொல்ல விடு. என்ன நான் பார்த்தேன், வேற ஒண்ணும் நீ கேட்கல. இல்ல அக்னி சட்டி எதற்காக எடுக்கிறாங்க, என்ன பலன்? நல்ல கேள்விதான். குட் கொஸ்டின். அக்னி சட்டி தெரியல, நீ எந்திரிச்சு போ. சொல்லுவேன் படக்குன்னு சொல்றதுக்கு. நான் இது சோதி சட்டி. யாரு இவரு? ஏய் நீ யாரா? முதல்ல சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி உன் கதை. கரடி ஓனரே வந்தாங்க. ஏய் இவன் கூத்துல கோமாளி வந்த மாதிரியா இருக்காயா? அபேவெல்லாம் பேசக்கூடாது, மோசமான ஆளு. மரியாதை. என் குணம் தெரியும், சட்டார்ந்து இறுக்கி முடியும். சரி சரி சரி, நல்ல கோவக்காரனா இருக்கிய. கோவக்காரனா நீ? கோவக்காரனோனியா? டேய் கோவக்காரனா நீ? சரி, நல்ல விஷயம் தான். நான் இப்ப என்ன கேள்வி கேட்டேன்னு தெரியுமா? என்ன கேள்வி கேட்டா தானே தெரியும். ஏன்ட்ட தானே கேட்டேன், நீ எதுக்குடா வந்த வெண்ணமேனே? நல்ல மில்லுக்கு சோறு கொண்டு வரேன் மாதிரி. இப்ப எதுக்கு வந்தேன்? அக்னி சட்டி தூக்கு சட்டியை தூக்கிட்டு வர்ற. சொல்லுங்க. அக்னி சட்டி எதற்காக? அதுவும் கருப்பனுக்கு எடுக்க மாட்டாங்க, முனியனுக்கு எடுக்க மாட்டாங்க, நொண்டி சோனையாவுக்கு எடுக்க மாட்டாங்க. எதற்காக? பெண் தெய்வங்களுக்கு அக்னி சட்டி எடுக்கிறாங்க. திருப்போணத்துல தான்டா நிக்கிற, பாகத்தை விட்டு நகண்டு. படக்குன்னு சொல்றதுக்கு நான் நேத்து பவுடர் போட்டு நாடத்துக்கொள்ள. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. தன்னால அம்புட்டு அறிவு இருக்கு, பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இருக்குதா?
அக்னி சட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா போய் குளிக்கணும். குளிச்சுட்டு நல்ல நாளை பார்த்து காப்பு கட்டணும். காப்பு கட்டும் போது காப்புலே மஞ்சள் கிழங்கு இருக்க வேண்டும், துணியும் மஞ்சளா இருக்கணும். அக்னி சட்டியை எடுக்கிறாங்க மறுபடியும் ஏரியா ஒரு அண்டாவை தூக்கிட்டு போயிருக்கலாம், ஒரு குத்து சட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம், ஒரு தூக்காளியை தூக்கிட்டு போயிருக்கலாம். அக்னி என்பவன் யார்? அக்னி என்பவன் யார் என்றால் அவன்தான் அக்னி. ஏன் அக்னி சட்டி எடுக்கிற? நல்லா கேளுங்கப்பா, விளக்கம் சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் இப்ப கை தட்டணும். சொல்லுவேன். அக்னி சட்டி எடுக்கிற ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், தம்பி கெங்கு பத்தியா வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் சட்டி எடுக்கவே இல்லை. சட்டி எடுக்காம நோத்தாவோட சாமி எங்க வரும்? ஐயா எனக்கு மாரியத்த இறங்குமே தாயமங்கலம் இறாங்க. ஓத்தா வந்தது யாரு? ஆத்தாவா அப்பாவா? வந்தது யாருப்பா? யாருன்னு தெரியலையாப்பா? தெரியலையாப்பா. நான் தானே நொக்கா புருஷன் வந்திருக்கேன். ஐயா அவன் எனக்கு 70,000 தரணுமே. எஸ்ஐ ஓடிட்டேன். அக்னி சட்டி எதற்காக ஏந்திராகன்னா, அக்னி என்பது தாங்க முடியாத ஒரு சூடு. அந்த அக்னி சட்டியை ஆண்களும் பெண்களும் எடுத்து போகும்போது வாழ்க்கையிலே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த சூடை போல இம்மனிதன் தாங்குகிறானா என்பதை ஆத்தா சோதிப்பாளாம். அருமையான ஒரு பதில். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்த வந்தா அத்தனை பேருமே உன்னை போராமல் நடந்து உன்னை எத்தனை பேர் எதிர்த்தாலும் இந்த அக்னியை போல் தாங்கிக் கொண்டு நீ பொறுமையாக இருக்கிறாயா என்று ஆத்தா சோதிப்பாளாம். அதனால் அக்னி சட்டி செலுத்தும் பொழுது பரவாயில்ல, வாழ்க்கையிலே இவன் நிறைய பொறுமைகளை நானும் பெண்ணும் பொறுமையாக இருக்கிறார் என்று ஆத்தா சட்டியில் செலுத்தின உடனே அருள் பாலிப்பாளாம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதுக்காகத்தான் அருமையான ஒரு பதில். அக்னி சட்டி ஏந்துவது. கஷ்டங்கள், துன்பங்கள், பில்லி சூனியம், ஏவல் அனைத்து இருந்தாலும் எல்லாமே இந்த தீயில் கரியிறணும், நன்மையே நடக்கணும் அப்படிங்கிற காரணமும் இந்த அக்னியை போல் என்னுடைய எல்லா இன்னல்களும் ஒளிந்து போகணும் அக்னியில அப்படிங்கிற காரணம். அருமையான ஒரு விஷயம், நல்ல விஷயம். அப்ப இதற்காக தான் மாரியம்மன் கோயில்ல அக்னி தீபம் எடுப்பதற்கான காரணம். ஆமா, அப்படிங்கிறதான் காரணம். இதை பத்தி நீங்க வேற எதுவும் தகவல் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல இதான் முடிவு? நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறதானே. அதுலயும் அக்னி சட்டியிலே எதற்காக வேப்பலை வைக்கிறாங்க? மஞ்சனத்தி கொலை வச்சிருக்கலாம், அகத்தி கொலை வச்சிருக்கலாம், தக்காளி பழம். இவ ஏதோ சொல்றதுக்காண்டி வர்றேன், நீ விட மாட்டேங்கிற. எங்க வாப்பா இன்னைக்கு தான் குடும்பம் தெரிக்க யாரோ வாங்கிட்டு போறேன். சரி, அருமையான பதில். என்ன ஏன்னா அக்னி சட்டி எடுத்து ஒரு தீபம் எடுத்து கோயிலுக்கு அக்னி சட்டி எதுக்காக ஏந்தி கொண்டுனா காரணம் பில்லி சூனியம், ஏவல், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்காக இந்த தீயிலே கரியிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. என்னத்த நாரதர் விட்டு பழைக்க போறியா? அவனுக்கு இடது வலது காது கேட்காது, இப்படி இப்படி ஆற்றல. இதை முன்னாடியே சொல்ற. டேய் என்னடா சொன்னேன்? அம்மா போடலையா? காது கேட்காம தானே இப்போ வலது காது கேட்காதுன்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டேன்னு தெரியுமா? மணி 3:30 இடது காதுன்னு கேட்காதே. டேய் அப்புறம் எப்படி தாண்டா சொல்றது? மூக்குல பொளந்துக்கிட்டு சொல்லுங்க. நீ சொல்லாத, சொல்லு. என்ன கேட்டீங்க? அக்னி சட்டி. அக்னி சட்டி சொல்லியாச்சு. அவன் சரியான பதில சொல்லிட்டாப்ல. அவன் சொன்ன தப்புங்க. ஏன்னா அப்படி சொல்ற? நான் சொல்லுவேன் பதில். ஏன்னா குரு 8 அடி வாஞ்சா மாணவன் 16 அடி கத்திருப்பேன். எங்கேயோ ஒரு விஷயத்தை வச்சிருக்காயா அவன்? தெரியும். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே 1300 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சவேன். என்ன புத்தகம்? சமையல் குறிப்பு. சமையல் குறிப்பு என்று இவன் சொன்னது தாங்கள் தவறென்று நினைக்கிறீர்களா? ஒட்டுமுடி வேற என்ன காரணம்? சொட்டமுடி கிடையாது.
சமையல் குறிப்பு புஸ்தகத்தை புது மண்டபத்தில் வாங்கிட்டு வந்து அதில் ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து சாப்பிட்டு விட்டு அறிவு சார்ந்த விஷயங்களை படித்தேன் என்று சொல்லி வருகிறார். பகுமானம் பல்லாக்கில் ஏறுது போ. அவர் சமய குறிப்பை வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு சரி கேளுங்க. கேட்டாச்சுல கேள்வி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு முதல்ல. அக்னி சட்டி எதற்காக எடுக்கிறாங்க? அவ்வளவுதான். ஏன்னா ஒரு வைக்க குளத்தை கூட பொருத்தி ஒரு தாம்பால் தட்டுல வச்சு கொண்டு போகலாம். சரி 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 சொல்லு. இல்லாட்டி ஒரு 4-5 கருவேப்பிலையை காய போட்டு அதை கூட விறகு கூட பொருத்தி மூட்டமா கொண்டு போகலாம். ஆனா கோயில்களுக்கு அப்படி போகாம அக்னி சட்டி எடுத்து போறாங்க. அதுதானே அந்த அக்னி சட்டி மாரியம்மன் கோவிலுக்கு எடுப்பாங்க, காளியம்மன் கோவிலுக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி முனியாண்டி ஐயனாரு மடுவை பிடிக்காம எந்தோட சாமிய மடுவை பிடிச்சது ஒண்ணு இப்படி பண்றிய. ஆனா ஏதோ ஒண்ணு நடத்த புரியடா. அக்னி சட்டி எதற்காக எடுக்கிறாங்க? என்ன வண்டி திருப்பணம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குதா? சிரிப்பு வருதுடா. டேய் சொல்லுங்கடா. எதற்காக எடுக்கிறாங்கன்னா ஏன்னா அக்னி சட்டி எடுப்பதற்கு பல காரணம் உண்டு. சொல்ல போறீங்களா? எனக்கு காலில் நீர் கட்டு. சொல்லுவா. அக்னி சட்டி சொல்றா. டே அக்னி சட்டி அப்படி சொல்றா. எதற்காக எடுக்கிறாங்க? டேய் வாடா. சொல்லியா சொல்லியா. டேய் எப்படியாவது சொல்லிடுறா. டேய் ஏன்னா நீ வந்து எங்க இது வளையங்குளத்தை தாண்ட முடியாது. இல்ல ஓ சிசிய தோல்கட்டில் இறக்கி விட்டுட்டு நினைச்சு வெள்ளரிக்காய திங்க விட்டுக்கிட்டே அடிப்பேன். இல்ல ஓ சிசிய பிள்ளைன்னு நின்று வச்சுட்டேன். சொல்ல வர்றேன். என்னமோ இருக்கு கதை. சொல்றேங்க. அக்னி சட்டி எதற்காக எடுக்கிறாங்க? அவ்வளவுதான் ஜாபி. அவ்வளவுதான். வந்துட்டேன். அந்த அக்னி சட்டிய ஆம்பளையால எடுப்பாங்க, பொம்பளையால எடுப்பாங்க. ஆமா ஆமா ராசா. எதற்காக எடுக்கிறாங்க? தெரியாம தானா அடிக்கிறது. அவங்க கஷ்டத்துக்கு அவங்க எடுக்கிறாங்க. அதே ஏன்னா பங்குனி 30க்குள்ள சோசியல் சொன்னார். உன் ஜாதகத்தில் ஒரு கொலை விழுகிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பொறுமையா காத்து வான்னு சொன்னார். எதுக்கு அவன் சரியாத்தான் சொல்லியிருக்கேன். விட்டு சொன்னது நியாயம் தானே. அவங்களுக்கு என்ன கஷ்டமா எடுக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். நல்ல விஷயம். அதுவும் முண்டைக்கு கேட்டுன்னு தொலைய மாட்டேங்க. அது கேட்கல. சரிங்க, நல்ல விஷயம், சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தபடி வேணாங்க லிஃப்ட் இருந்தா சொல்லுங்க. சரி அடுத்த கேள்வி கேளு. இப்ப கோயிலுக்கு அக்னி சட்டி எடுக்கிறாங்க, அதுக்கான விளக்கம் சொல்லிட்டீங்க. அடுத்தபடியாக பூமிதிப்பல் அப்படின்னு ஒண்ணு நடக்குமா இல்லையா? அப்படின்னா என்ன? பூக்குழி. பூக்குழி இறங்குது. என்ன காரணம்? எதுக்காக பூக்குழி இறங்குறாங்க? அவன் வந்தானா அரைஞ்சு விடுவேன். டேய் போட முதல்ல. பத்தியம் பூக்குழி எப்படி இறங்குறன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. வராத முகரையில முடிக்காத நீ. பூக்குழி இறங்குவது எதற்காக? பூ குழி தம்பி முழிச்ச விட்டுக்கிட்டு அரைவேன். பூக்குழி இறங்குவது எல்லாரும் நினைக்கிறீங்க. அதுல உள்ள உண்மையை இன்னைக்கு சொல்ல போறேன். கைதட்டு அனல் பறக்கும் நினைக்கிறேன். இந்த உடம்பில் இருப்பது லட்சக்கணக்கான நரம்புகள். பூக்குழி இறங்கும் பொழுது இந்த உள்ளங்காலில் ஒரு சூடு தன்மை தெரியும். உள்ளங்காலில் சூடு தெரியும் போது உச்சி முடி வரைக்கும் அந்த சூடு சுரு என்று இழுக்கும். அப்பொழுது உடம்பில் உள்ள அத்தனை நரம்புகளுக்குள்ள இரத்தங்களும் சீராக ஓடி இரத்தம் சீராகும் என்று ஒரு உண்மை இருக்கிறது. இதெல்லாம் நான் காசு கொடுத்து கூட்டு வந்தா சொல்றேன். நான் ஏற்கனவே டிவியில் ஷோ பண்ணுவேன். நல்ல விஷயம் தான். உண்மையிலே அருமையான விஷயம். இருங்க, அடுத்து சொல்ல விடுங்க. இருக்கா? சரி சொல்லுங்க. பூக்குழி இறங்கும் போதும்
இந்த சாமியாகப்பட்டது நம்மளை சோதிக்குது. மெதுவாக பணத்தை சம்பாதித்து ஒருவன் பெண்ணோ ஆணோ படிப்படியாக உயர்ந்து மற்றவரை போல வாழ நினைக்கிறானா, இல்லை அவன் திகுத்துக்குன்னு ஓடுறவனை போய் சோதிச்சிடும் சாமி. இவன் சடக்குன்னு ஏதாவது குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைக்கிறேன். அதனால தான் பூக்குழி இறங்கும் போது மெதுவாக இறங்கணும். அப்போ வாழ்க்கையிலே பொறுமை காத்து உழைத்து உழைத்து பணத்தை சேர்த்து முன்னேற நினைப்பவன் தான் மெதுவாக போகக்கூடிய ஆள். திகுத்துக்குன்னு ஓடுறான் பாரு, அவன் தான் கணேஷ் பயில ஓட்டுறவன். நல்ல விஷயம், அருமையான விஷயம். பாதச்சனின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கர்மாக்கள் அனைத்துமே இதனுடைய பாதத்தின் ரீதியாக அக்னி கிட்ட கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு ஆமாங்க பூக்குழி இறங்குறதுக்கான காரணம். அருமையான ஒரு விளக்கம். சரி, நீங்க நம்புறீங்களா இல்லையா? உண்மையிலே நம்புறோம். அவன் நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லிட்டேன். அவர் ஒரு விஷயம் சொன்னாருன்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஏய், அந்த விஷயம் மாதிரி இப்ப மறுபடியும் இல்ல, இது பூக்குழிக்கு இன்னொன்று விளக்கம் இருக்குங்க. ஏதாவது அவனுக்கு நீ தானே பேசுற இருக்கு. ஆமா, என்னத்து? சரி சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? பூக்குழி எதற்காக பூப்புனித நீராட்டு பூக்குழி இறங்குறாங்க? பூக்குழி ஏண்டா, பூக்குழிக்கும் பூப்புனித நீராட்டு விழாவுக்கும் இதே நம்ம மைண்ட் 5 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி அந்த இதுல இரு. பூக்குழி இறங்கும் நேரம் 5 மணி டு 6 மணி. நேரம்லாம் கேட்கல, ஏன் இறங்குறாங்க சொல்லிருங்கடா தயவு செய்து. சரிங்க, பட்டுன்னு சொல்றேன். எதற்காக பூக்குழி எதற்காக இறங்குறாங்க? பூக்குழி இறங்குறது தானே கேட்குறிய? அந்த பூக்குழி எதற்காக இறங்குறாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் 2 நாட்டுக்கிடையே பெரிய கருத்து கொண்டு வரேன்டா. ஆமா, நான் படிச்சிருக்கேன்ல தம்பி. பூக்குழி இறங்குறது தமிழ்நாடு. நீங்க அமெரிக்கா ஈரான் எப்ப? அமெரிக்கா ஈரானுக்கு போயிருக்கான், அவங்க 2 பேரும் சண்டை நடக்குது. சொல்லுவேன். அமெரிக்கா ஈரான் 2 நாட்டுக்கும் சண்டை. ஆமா, நடந்துகிட்டு இருக்கு. சண்டையில கண்டாலி மங்க சிலிண்டர் வராம விட்டுவிட்டாங்க. சிலிண்டர் எப்படினாலும் தமிழ்நாட்டுக்கு வரணும் ஆண்டவான்னு சொல்லி பூராரும் பூக்குழி இறங்குறாங்க. அப்படியே அடே, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பூக்குழி இறங்கினா நியாயம்டா. அதுக்கு முன்னாடி எந்த காலத்தில் 30 சிலிண்டர் இருந்துச்சு எங்கள் ஐயா காலத்தில். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, வேணாம் செந்தில். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, செந்தில் அவனை வேலை செய்யாம போயிடுறேன். இல்லை, அவனை வேலை செய்யாம பார்த்துக்கிறது உன் வேலையா இருந்துச்சுன்னா கூட பரவாயில்லைங்க. நியாயம் வேணாமையா? கிறிஸ்து கட்ட அமெரிக்கா ஈரான் இங்கே சிலிண்டருக்கு ஏழை. நீ சொன்னது மாதிரி சண்டை நடக்கிறது 11 நாளா 12 நாளா நடக்குது. பாரம்பரியமா பூக்குழி இறங்குறது. அப்பெல்லாம் சிலிண்டர் இருந்துச்சா? ஏய், அவனை தயவு செய்து அப்போ அது கேட்டால் வேற. சரி விடுங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. நல்ல விஷயமே நடக்கட்டும். இங்கே அலோல சோன்னு ஒரு சத்தம். என் தங்கச்சி வள்ளி. இல்லைங்க, 2. என் தங்கச்சிக்கு 2 இல்லையே. ஏய், 2 பேரு. 2 குறள்கள். 1 திருக்குறள். சீவக சிந்தாமணி. கையெடுத்து கும்பிடுறேன், நீ போயிரு தயவு செய்து. 1 என் தங்கச்சி வள்ளி. அடுத்தபடியாக எங்களுடைய ஆள். ஆளுனா சும்மாதான் 5:30 வரைக்கும் லீஸுக்கு எடுத்திருக்கான். சரி, அழைத்து வாருங்கள் இந்த பெண்மகளை, அழைத்து வாருங்களே. ஹலோ ஹலோ ஹலோ. ஆமா ஹலோ. உடம்பிறந்திட்ட எப்பிறவி வாடியானே முட்டுக்கிளி போல வந்த மடனம் ஒரு நாளும் பிரியாதே பாண்டியனே அருயிலே தம்பி இன்னும் பிரிந்தோமடா கொண்டு வரும் நாடகத்துக்கு சென்றிட்டான் நமக்கு அகரங்கள் வந்தனா தம்பி நமக்கு நாரதர் சாமினால் வந்தனமா இன்று விரிந்தோமடா என்ன செய்ய போறாரோ தம்பி நமது தங்கை வள்ளியிடம் என்ன
பெரியாத்தா இருல வெள்ளைய சேவலை எடுத்து வாடி வெள்ளைய சேவலை எடுத்து வாடி பிராணி கோழி கொண்டுட்டேன் கண்ணே வா நீ போகும் தடம் பார்த்து நானே நம்ம எடுத்துக்கிறோம் மேலூத்துல இருந்து நாரத மரிசி வந்திருக்கிறார் உங்களுக்கு கொடுத்தாருங்க நிறைய கொடுத்தார் எனக்கு நிறைய வேணுமே அதிகமாவே கொடுப்பார் ஆமாத்தா அழைத்து வர நாரதர் வந்திருக்காரு நல்லா தானே பேசுறாரு சுவாமி வாங்க சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படுக்கி விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்கி விழலாமா இந்த பொம்பளைக்கு காத்துப்பட்டு படுக்கி விழலாமா அச்சம் அடங்காத மரணாச்சு ஏகாத்தோடி காத்தாக பறந்தாச்சா இதுல பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ற கால் கடுத்துச்சத நாக்க இழுத்து வச்சு அறுத்தே போடுவேன் தெரியுமா உட்கார்ந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் சாமி என்ன பண்ற உட்கார்ந்து நாக்கா இருக்காதம்மா இதாங்க நம்ம அம்மாளு அருமையான வரவேற்பு ஆடிப்பாடி வரவேற்பு தமிழக பண்பு ஆமாங்க. சிறப்பான முறையில் ஆடிப்பாடி வரவேற்ற இருவரையும் பல்லாண்டு காலம் வாழ்க காலதாமதத்தின் காரணமாக என்ன அழகு எத்தனை அழகு ஆமா கோடி மலரும் குட்டி அழகு இறைவன் கொடுத்துருக்கேன் கலையே உன்விழி கூட கவி பாடு கலையே உன்விழி கூட கவி பாடு ஒளி வீசி ஒளி வீசி கலையே உன்விழி கூட கவி பாடு இளங்காதல் அமராதையே காந்தராணி இளங்காதல் அமராதையே காந்தராணி
தங்கச்சி தங்கச்சி ஒடியாத்தா வள்ளிக்கண்ணு நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரதம் பரிசு வந்திருக்காரு. அப்படியா? ஆமாத்தா. அவர் மட்டும் எப்படி மேலோகத்துல இருந்து வந்தாரு? அவர் மட்டும் வரவில்லை. நம்ம தாத்தா அப்பத்தா அப்பச்சி எல்லாம் வர மாட்டேங்கிறாரு. அவங்க எல்லாம் மழை பெய்யறதுனால அங்க குடிசையில் தங்கிட்டாங்க. அங்கே நாளப்பன வர இருக்காரு. இவர் மட்டும் கூட புடிச்சிட்டு வந்துட்டார். அழைத்து வாருங்கள் பெரியாரே. வாங்க சுவாமி. பெரியார் இல்ல. வந்ததுனால தான் நிறைய பிரச்சனை நாட்டுக்குள்ள. வரவேங்க வருக வருக கான பிரியரே வருக கலக பிரியரே வருக பிரம்மாவின் பித்திரரே வருக கலைவாணி மைந்தனே வருக.